அவரிடம் கட்சி கொடுக்கப்படும் போது ஒரு எம்பி கிடையாது அவர்கிட்ட. 2018 எடப்பாடியிடம் கட்சி கொடுக்கப்படும் போது 37 எம்பிக்களோடு கொடுக்கப்பட்டது. இவர்கிட்ட கட்சி கொடுக்கும் போது ஆட்சி கிடையாது, எதிர்கட்சியா கொடுக்கப்பட்டது. அவர்கிட்ட கொடுக்கப்படும் போது ஆட்சியோடு கொடுக்கப்பட்டது. எடப்பாடிட்ட 37 எம்பியும் காலி பண்ணிட்டார், ஆட்சியை காலி பண்ணிட்டார். இங்க 39 எம்பி வாங்கிட்டார், ஒரு எம்பி கூட கொடுத்துட்டு போகல, 37 எம்பி வாங்கிட்டார். ஆட்சி கொடுக்கப்படல, ஆட்சியும் பிடிச்சிட்டார்.